வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், அது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு சூட்டபுளாக இல்லையா, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களாலே டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் CNW, அதாவது கேரேஜ் அண்ட் வேகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது 4வது வீடியோ. இந்த 3 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் SNT, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப், அடுத்ததா பிரிட்ஜ், இந்த 3 போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். இந்த 3 போஸ்ட்ல சொன்ன மேக்ஸிமம் பாயிண்ட் இதுலேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், அடுத்ததா சேலரி, இன்னும் ஒரு சில பாயிண்ட் எல்லாமே வேற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அதை பற்றி நான் இதில் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போஸ்ட் என்னது, அசிஸ்டன்ட் CNW, அதாவது Cனா கேரேஜ், Wனா வேகன். ஓகே, கேரேஜ் அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் எல்லாருமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் தான் போயிருப்பீங்க. அதாவது பேசஞ்சர் போகக்கூடிய அந்த பெட்டியை தான் கேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரக்கு ரயிலெல்லாம் இருக்கும்ல, சரக்குனா வேற சரக்கு கிடையாது, கூட்ஸ் வண்டி. ஓகே, ஸோ கூட்ஸ் வண்டியில் இருக்கக்கூடிய இந்த போகியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, வேகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் இந்த CNW டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஓகே, அதாவது இது வேற வேற இடத்துல பார்ப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு லைன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக சொல்லுவாங்க. எந்த லைனில் இருந்தாலும் இது கரெக்டாக மூவ் ஆகுறதுக்கு இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் அது கரெக்டாக மூவ் ஆகுறதுக்கான பொறுப்பு பார்த்தீங்கன்னா இந்த CNW டிபார்ட்மெண்ட்டோடது தான். ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா XY டைப் சிட்டியில் தான் இருக்கும். அதாவது Z டைப் சிட்டியில் இருக்காது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது இதில் பாசிபிள் கிடையாது. பட் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டேஷன் இருக்குது, ஒரு ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போஸ்டிங் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கெல்லாம் ட்ரெயின் ஸ்டாப் ஆகி, அதாவது கடைசி அந்த ஸ்டேஷனாக இருக்கும், ஹால்ட் ஆகும்ல, இந்த ஸ்டேஷன் வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையோட தான் நிறையா ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி மதுரையில் நிறையா ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். கோயம்புத்தூரில் கூட கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கொஞ்சம் ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்டேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் அங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே தான் கடைசி ஸ்டேஷனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். ஓகே, ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால் அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்டேஷனில் தான் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதில் நிறைய லைன் இருக்குது. சிக் லைன், பிட் லைன், ஓப்பன் லைன், வாஷிங் லைன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, உள்ள சொல்கிறேன். ஸோ எப்பவும் போல் எல்லா அசிஸ்டண்ட்டுமே, எல்லா இந்த குரூப் டியில் செலெக்ஷன் ஆகிற எல்லா அசிஸ்டண்ட்டுமே பார்த்தீங்கன்னா JESSCக்கு அண்டரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய டியூட்டி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 8 hours தான். ஓகே, பட் இதில் 3 ஷிஃப்ட்டுமே இருக்கும். நீங்கள் காலையில், மத்தியானம், அதுக்கப்புறம் நைட், அந்த மாதிரி 3 ஷிஃப்ட்லேயுமே டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டியூட்டி இருக்கும், நைட் ஷிஃப்ட்டுமே இதில் இருக்கும். ஓகே, அதனால் இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் கடைசியாக இதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இது டியூட்டியுமே கொஞ்சம் ஹார்டானது, இதில் இருக்கக்கூடிய வேலையுமே கொஞ்சம் ஹார்டானது, ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும். அப்படின்றனால ஃபீமேல் கேண்டிடேட் இதை கடைசியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு. பட் 8 மணி நேரம் டியூட்டினாலும் 3லேருந்து 4 மணி நேரம் ஒர்க் இருக்கும். பட் அந்த 4 மணி நேரத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான ஒர்க் இருக்கும். வீக்லி பார்த்தீங்கன்னா 1 day தான் இதில் ஆஃப். ஓகே, 1 day தான் ஆஃப் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கும். ஓகே, 2 day கிடையாது, ஒரு நாள் தான். வீக்லி 1 day தான் ஆஃப் இருக்கும். அது சண்டே தான் இருக்கும் அப்படி மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரு நாள் இருக்கும், வீக்லி ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தா இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சில லைன் சொன்னோம்ல, அந்த லைன்லாம் என்னன்னா அங்கே என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இது ஓப்பன் லைன். ஓகே, ஓப்பன் லைன் என்ன ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு சிலர் நோட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டேஷனில் இந்த மாதிரி ட்ரெயின் உள்ள வர்றதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகே, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வீல் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா, இதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட்டுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பார்ட் வேலை செய்யாமல் இருக்குதா, எதுவும் உடஞ்சிருக்குதா, எதுவும் டேமேஜ் இருக்குதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவார். நைட்டில் பார்த்தீங்கன்னா டார்ச் அடிச்சு கூட அவங்க பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் அப்நார்மல் நாய்ஸ் வருதா, அதாவது சவுண்ட் எதுவும் வித்தியாசமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் தான் வரும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே,
வீல், ஸ்ப்ரிங்கு, பிரேக் இதில் எதுவும் ஃபால்ட் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறது தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. பட் குரூப் டியில் செலெக்ஷன் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஓகே, இதை பண்றவங்க வந்து டெக்னீஷியனா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அசிஸ்டன்ட். அப்போ அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அவங்க கேட்குற டூல்ஸை எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற சின்ன சின்ன வேலையை வந்து பார்க்கணும். ஓகே, அவங்க வந்து இதை டைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னா கண்டிப்பா டைட் பண்ணணும். இது கீழே போய் பாருன்னா கண்டிப்பா கீழே போய் இது எதுவும் ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களுமே வந்து ப்ரொமோஷன்ல அடுத்த போஸ்டே வந்து டெக்னீஷியன் போஸ்ட் தான். ஸோ ப்ரொமோஷன்ல டெக்னீஷியன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேலை தான் இருக்க போகுது. ஓகே, நீங்க அசிஸ்டண்டா ஒரு 2 to 3 வருஷம் தான் இருக்க போறீங்க. அடுத்து நீங்க இந்த வேலை தான் பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ ஒரு ட்ரெயின் வந்து இந்த மாதிரி ஹால்ட் ஆகி நிற்கிற ஸ்டேஷன்ல வந்து அது மூவ் ஆகிறப்போ கரெக்டாக மூவ் ஆகிறதுக்கான பொறுப்பு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஸோ அதில் நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக இருப்பீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து செயின் புல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரீசெட் பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் டேங்குமே செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. ஓகே, ஏன்னா இவங்க வந்து மெயினாக டெக்னிக்கலாக இது வந்து இதில் மூவ் ஆகிறதுக்கான அதை வந்து பார்க்குறதா தான் இவங்களோடது இருக்கும். ஒரு சில வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் டேங்கில் வந்து வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுறது இவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பட் அது எந்த அளவுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓப்பன் லைன்னா ஸ்டேஷன் தான், ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி சிக் லைன் அப்படின்னாலே சிக்னாலே வந்து என்னது உடம்பு சரியில்லாதது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒரு ட்ரெயினில் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு போகியில் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பெட்டியில் வந்து அதில் ஏதாச்சும் வீல் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகலை, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். ஏதாச்சும் ஸ்ப்ரிங் வந்து உடஞ்சிருச்சு, ஏதாச்சும் ஒரு பெரிய டேமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இதை மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக் லைனுக்கு வந்து அனுப்புவாங்க. அதாவது இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் நடக்கும். ஓகே, இது வந்து ஒர்க் ஷாப் மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் ஆன பார்ட்டை வந்து ஒன்று ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெயினான வேலை வந்து இன்னொன்றும் இருக்குது. ஓகே, இது இங்கேயுமே நடக்கும், இங்கேயுமே பண்ணுவாங்க. ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த பிரேக்குக்கான ப்ரெஷர் இருக்கும்ல, ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் செக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுமே கொடுப்பாங்களாம். அந்த எஸ்எஸ்சி ரேங்க்ல இருக்கிறவர் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதை வந்து அந்த லோகோ பைலட்டை போய் சைன் வாங்கணும். அந்த சைன் வாங்கிட்டு திருப்பி கொண்டு வர்றது அந்த மாதிரி வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட்டுக்கான வேலையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து இருக்கும். ட்ரெயினில் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே இருக்கும். அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்குன்னு தனியாக ஒரு டேட் இருக்கும், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஓகே, அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அதை திரும்ப வந்து ரீஃபில் பண்ணுறது, அதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ், ரொட்டீன் மெயின்டெனன்ஸுமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பீரியாடிக்கலி அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது, இதில் இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணணும், இல்லைன்னா இத்தனை நாளுக்கு ஒருக்கா செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ரெகுலராகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நார்மலாக செக் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கீழே போயெல்லாம் பார்க்கணும். இப்போ ஸ்டேஷனில் நிற்குது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் கீழே போயெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக தான் செய்யும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஹார்ட் ஒர்க் வந்து இதில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வாஷிங் லைன் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, ட்ரெயினை வாஷ் பண்ணக்கூடிய இடம். ஓகே, அதாவது அந்த ஒவ்வொரு பெட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது கிளம்புறதுக்கு முன்னால் வாஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து வாஷிங் லைன் அப்படிங்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா வாஷ் பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்டா இருக்கிறவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு தனியா பிரைவேட் லேபர்ஸ் இருப்பாங்க, நீங்க வந்து வாஷ் பண்ற வேலைலாம் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது கீழே போய் அடியில போய் எல்லா பார்ட்டுமே வந்து கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணணும். அதே தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேலை ஒன்று தான். ஓகே, இதுக்கு மூவ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா பார்ட்டும் கரெக்டாக இருக்குதா, எதுவும் டேமேஜ் இருந்தால் அதை வந்து சரி பண்ணணும், அதுதான் வந்து வேலை. ஓகே, அதே ஒர்க்கு தான் வந்து நீங்கள் பிட் லைன், அதாவது பிட் லைன்னா யார்ட் லைன் தான். யார்ட்னா என்னங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, அதாவது இந்த மாதிரி ட்ரெயினை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணலாம், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடம் தான். ஓகே, அது ஒரு டிப்போ மாதிரி. ஓகே, ஸோ அந்த இடத்துலையுமே வந்து இதே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை தான் வந்து பண்ணுவீங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி டிப்போலையுமே வந்து போஸ்டிங் போடுவாங்க. அதாவது டிப்போனா இந்த மாதிரி அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதில் கூட டூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. அடுத்ததாக வந்து
ரிஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி டியூட்டி வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரொமோஷன் வந்து சேம் தான். அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 அது வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து போயிடலாம். ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ஒரு வைவா மாதிரி இருக்கும், இன்டர்வியூ மாதிரி இருக்கும், அது சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3லேருந்து கிரேட் 2க்கு வந்து 3 வருஷத்துல போயிடலாம். கிரேட் 2லேருந்து கிரேட் 1க்கு வந்து 3லேருந்து 4 வருஷத்துல போயிடலாம். கிரேட் 1ல இருந்து டெக்னீஷியன் கிரேட் 1ல இருந்து எம்சிஎம் இல்லைனா ஜேஇ ரேங்க் போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, 5லேருந்து 6 வருஷத்துக்கிட்ட ஆகும். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எம்சிஎம்க்கு எக்ஸாம் கிடையாது, ஜேஇக்கு வந்து எக்ஸாம் உண்டு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற நான் முந்தின வீடியோலாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்து எஸ்எஸ்சி போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து 3லேருந்து 4 வருஷத்துக்கிட்ட ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் வந்து மற்ற போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததா இதில் சேலரி வந்து சேம் தான். கிராஸ் பே வந்து 30லேருந்து 35க்குள்ளே இருக்கும். இன்ஹேண்ட் சேலரி நெட் பே வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 32க்குள்ளே இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா இது வந்து நான் அந்த நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸ் வந்து நான் இதில் சேர்க்கலை. இதில் நைட் டியூட்டி இருக்குது அப்படின்னால அதுக்கான அலோவன்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் நைட் டியூட்டி பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான அலோவன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சேலரியோட அது கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். லீவ் சேம் தான். நான் இதுக்கு முன்னால் என்ன சொன்னோம்னா அதே தான். இதில் வந்து வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. வீக்லி ஒரு நாள் ஆஃப். ஓகே, அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேம் தான். நான் முந்தின வீடியோவில் சொன்னது தான், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இருக்கக்கூடிய நிறை குறைகளில் ஃபர்ஸ்ட் குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாமே வந்து அழுக்காக தான் செய்யும். ஓகே, ஸோ இதனால வந்து கொஞ்சம் ஃபீமேல் கேண்டிடேட் இதை வந்து கடைசி ப்ரிஃபரன்ஸாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா போஸ்ட்டுக்குமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ப்ரொமோஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும், லீவ் ஈஸியாக கிடச்சிரும் இதில். அதே மாதிரி நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும். 3லேருந்து 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, 8 மணி நேரம் ஷிஃப்ட் தான். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டைம் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் குரூப் டியில் எந்த போஸ்ட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து வேறு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் கன்ஃபார்மாக டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. பட் இதை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம விட்டுறாதீங்க, கடைசியில் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சில போஸ்ட் வந்து இது சூட்டபுள் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்காமலே இருக்க வேண்டாம். வேற எதுவுமே கிடைக்கலன்னா இதுவாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல இதை வந்து கடைசியில வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இதில் ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும், நைட் ஷிஃப்ட்டும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து இதை கடைசியில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்ட்டுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.